ஹாய் பூஜா. ஹாய் செல்லம்ஸ், வாங்க இன்னைக்கு நம்ம வீட்ல என்ன ஸ்பெஷல்னு பாப்போமா? பார்க்கலாமே வாங்க. என்னம்மா பண்ற? சத்துமாவு கொஞ்சம் பிடிக்கிறேன். காலையில் டிஃபன் இதுதான். நான் உப்பு போட்டு காய்ச்சிக்கிட்டேன். உங்களுக்குலாம் ஸ்வீட் போட்டு நாட்டு சக்கரை போட்டு காய்ச்சி கொடுத்தேன். எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு, நான் இப்படி பிடிக்கிறேன். நிறைய பேர் கேட்குறீங்களே அம்மா எப்படி எனர்ஜியாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு. இந்த சத்துமாவு கஞ்சி தான் 54 பொருட்களை சேர்த்து அரைக்கிறோம். இந்த சத்துமாவு கஞ்சியில் நிறைய டைம் நம்ம பூஜாஸ் கிச்சனில் போட்டிருக்கோம், நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்மளுமே இந்த கஞ்சியை குடித்தா மட்டும்தான் இந்த ஒரு நாள் ஃபுல்லாக நம்மளுக்கு அப்படியே ஒரு எனர்ஜியாக இருக்கும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்களும் குடிச்சு பாருங்கள். கண்டிப்பாக வாங்கி குடித்து பயன்பட்டுருக்கவங்க கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? இதுதான் நம்ம வீட்டில் காலை உணவு. இன்னைக்கு நான் தான் சமைச்சேன். சுட சுட சோறு. என்ன சொல்லு பார்ப்போம். சாம்பார் அமாவாசை. கரெக்டு. கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய் போட்டு சாம்பார் வச்சிட்டேன். பாருங்க, கத்திரிக்காய் அது தெரியுறாரா? எப்படிடா இருக்கு சாம்பார்? பார்க்கவே அருமையாக இருக்குது. நல்லா இருக்கா? உருளைக்கிழங்கு பொரியல், வாழைக்காயும் போட்டிருக்கேன். உருளைக்கிழங்கு வாழைக்காய் பொரியல். வாழைக்காய் ஏன் போட்டேன்னா வாழைக்காய் ரொம்ப கவலைக்கிடமாக இருந்துச்சு. ஸோ அதை வந்து இன்றைக்கி முடிச்சு விட்டேன். ஒரே ஒரு வாழைக்காய் இருந்துச்சு. இவங்க அப்பளம். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். அப்பளம் இருந்தால் தான் சாப்பாடு இறங்கும். இன்னைக்கு ஏன்னா நான்வெஜ் எதுவும் இல்லையா, அமாவாசைல. வேறு லெவலில் சமைச்சிட்டேன். விரும்பின மாதிரி சாப்பிட போகிறோம். இன்னைக்கு ஒரு பிடி. உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல் எல்லாரும் மறக்காமல் சொல்லுங்கள். ட்ரெஸ் எப்படிடா இருக்குது? சொல்லவே இல்லை. நியூ ட்ரெஸ் போட்டுருக்கா, காம்ப்ளிமெண்ட் கொடுக்கல, மறந்துட்டியா? இந்த தூக்கத்தில் நாள் தான். அப்படியா? இந்த ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா நான் ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கியிருந்தேன். உங்களுக்கு வேணும் வியூ ப்ராடக்ட்டில் கொடுக்குறேன். 400 தான். எப்படிடா இருக்குது? ஒரு க்யூட்டான மேக்ஸி. ஸோ இந்த பிங்க் எனக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் லைட்டாக நான் இந்த ட்ரெஸ்ஸில் கொஞ்சம் குண்டாக தெரிகிற மாதிரி இருக்குது. ஏன்னா கை கொஞ்சம் லூஸாக இருக்குது. லைட்டாக கை பிடிச்சிட்டேன்னு நினச்சிக்கோ, கரெக்டாகிடும். ஸோ உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல் அதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்மாழ்வா இயற்கை சந்தை பொருட்கள் தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப் நம்ம ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் கொடுத்துருக்கு. அதுக்கு ஒரு ஹாய் மெசேஜ் அனுப்புங்க. ட்ரெஸ் எனக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கமெண்ட் பாக்ஸில் வந்து ஒரு பிங்க் கலர் ஹார்ட்டின் போடுங்க. தேவைப்படுறவங்க வியூ ப்ராடக்ட்டில் கொடுக்க ஜஸ்ட்டு கிளிக் பண்ணாலே நீங்கள் டேரெக்டாக ஃப்ளிப்கார்ட்குள்ளே போய்ட்டு அப்படியே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி. லவ் யூ ஆல். விஷஸ் சொல்ல வந்து அம்மா கொஞ்சம் வேலையாக இருக்காங்க. ஒரே அலைச்சல் கைஸ். இன்றைக்குமே நாங்கள் வந்து பேங்க்குக்கு போயிட்டு பத்திரிக்கை வச்சுட்டு வந்து இப்போ ரொம்ப லேட்டாக தான் சாப்பிட்றோம். 3:30 ஆகிடுச்சு. இப்போ தான் சமைச்சே முடித்தேன். ஏன்னா நாங்கள் ஒரு 2 o'clock போல் தான் வீட்டுக்கே வந்தோம். டக்குன்னு நானே அரைஞ்சி சமைச்சு முடிக்கிறதுக்கே இவ்வளோ நேரம் ஆகிடுச்சு. பாத்திரம் வேறு பாருங்கள் எவ்வளோ இருக்குது. ஒரு பாத்திரமும் இல்லை. ஸோ எல்லாத்தையும் தேய்ச்சி கழுவி அதுக்கப்புறம் சமைக்கிறதுக்குள்ளே விடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் தான் ஆண்டி வர சொல்லியிருக்கோம். அவங்க வந்து தேய்ச்சி கொடுத்துருவாங்க. ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி. லவ் யூ ஆல். டடா பாய். பாய் பாய்.